ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு ஸ்லோகம் 13 14 திரும்ப சொல்லுங்க. अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च निर्ममो निरहंकार समदुःखसुखक्षमी सन्तुष्टः सततं योगी यदात्मा दृढनिश्चयः मया अर्पिता मनो बुद्धि यो मद्भक्तः समे प्रियः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. எவனொருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக இன்ப துன்பங்களில் சமநிலையுடையவனாக சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவனாக தனது மனதையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை. மீண்டும் தூய பக்தி தொண்டின் விஷயத்திற்கு வரும் இறைவன் இந்த இரு ஸ்லோகங்களில் தூய பக்தனின் தெய்வீக குணங்களை விவரிக்கின்றார். ஒரு தூய பக்தன் எந்த சூழ்நிலையிலும் சஞ்சலம் அடைவதில்லை, யார் மீதும் அவன் பொறாமை கொள்வதும் இல்லை, தனது எதிரிக்கு எதிரியாகவும் அவன் ஆவதில்லை. எனது சொந்த கர்ம வினையினால் இந்த நபர் எனக்கு எதிரியாக செயல்படுகிறார், எனவே அவரை எதிர்ப்பதை விட துன்பப்படுவதே சிறந்தது என்று பக்தர் நினைக்கின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தில் தத்தேனு கம்பம் சுஷிமிக்ஷமான புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் என்று கூறப்பட்டுள்ளது. பக்தன் எப்போதெல்லாம் துயரத்தில் உள்ளானோ, சிக்கலில் வீழ்ந்து விட்டானோ, அப்போதெல்லாம் அவன் அவற்றை தன் மீதான இறைவனின் கருணையாக எண்ணுகின்றான். நான் தற்போது துன்பப்படுவதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக துன்பத்தை கொடுக்கவல்ல எனது முந்தைய பாவ விளைவுகளுக்கு நன்றி. நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் அனைத்தையும் நான் அடையாமல் இருப்பதற்கு முழுமுதற் கடவுளின் கருணையே காரணம். அந்த பரமபுருஷ பகவானின் கருணையினால் நான் மிகவும் குறைவான துன்பத்தையே பெற்றுள்ளேன் என்று அவன் நினைக்கின்றான். எனவே பல்வேறு துன்பமிக்க சூழ்நிலைகளிலும் பக்தன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கின்றான். மேலும் பக்தனானவன் தனது எதிரி உட்பட அனைவரிடமும் எப்போதும் அன்புடையவனாகவே உள்ளான். நிர்மமா என்றால் உடலை சார்ந்த வழிகளுக்கும் துன்பங்களுக்கும் பக்தன் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று பொருள். ஏனெனில் தான் இந்த ஜட உடல் அல்ல என்பதை அவன் பக்குவமாக அறிந்துள்ளான். பக்தன் தன்னை உடலுடன் அடையாளம் கொள்ளாத காரணத்தினால் அவன் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு இன்ப துன்பத்தில் சமநிலையுடன் உள்ளான். சகிப்புத்தன்மையுடைய அவன் முழுமுதற் கடவுளின் கருணையினால் என்ன வருகின்றதோ அதை கொண்டு திருப்தி அடைகிறான். வெறும் சிரமத்துடன் அடையப்படும் பொருட்களுக்காக அவன் முயல்வதில்லை. எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். ஆன்மீக குருவிடமிருந்து பெறப்பட்ட அறிவுரைகளை நிறைவேற்றிருப்பதால் அவன் பரிபூரண யோகி ஆவான். மேலும் அவனது புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் அவன் உறுதியுடன் உள்ளான். பக்தி தொண்டின் நிலைத்த உறுதியிலிருந்து அவனை யாரும் விலக்க முடியாது என்பதால் தவறான வாதங்களினால் அவன் அடித்து
கொல்லப்படுவதில்லை, அடித்து செல்லப்படுவதில்லை. எனவே கிருஷ்ணரே நித்தியமான பகவான் என்பதில் அவன் முழு உணர்வுடன் இருப்பதால் யாரும் அவனுக்கு தொல்லை கொடுக்க முடியாது. இத்தகு தகுதிகள் அனைத்தும் மனதையும் புத்தியையும் முழுமுதற் கடவுளின் மீது முழுமையாக பதிய செய்வதற்கு அவனுக்கு உதவும். பக்தி தொண்டின் இத்தகு உயர்நிலை ஐயமின்றி மிகவும் அரிதானதே. இருப்பினும் பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதன் மூலம் அத்தகு உயர்நிலையில் பக்தன் நிலை பெறுகின்றான். இது மட்டுமின்றி பூரண கிருஷ்ண உணர்வில் ஆற்றப்படும் தனது பக்தனின் செயல்கள் தனக்கு எப்போதும் மகிழ்ச்சியை கொடுப்பதால் அத்தகு பக்தன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று பகவான் கூறுகின்றார். நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी काष्ठाते देशतारे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. भगवान कृष्णर பேசக்கூடிய இன்னொரு அற்புதமான ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடி 8வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் உன்னுடைய மனதையும் புத்தியையும் எண்ணில் ஈடுபடுத்தி முழுமையாக கிருஷ்ண உணர்வுல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலையை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ஒரு படி கீழே வந்து அப்படி உன்னால எப்போதும் முழு கிருஷ்ண உணர்வுல இருக்க முடியல, உன்னுடைய மனதை முழு சிந்தனையில் ஈடுபடுத்த முடியல அப்படின்னா பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க சொல்லி சொல்றார். அதுவும் முடியல அப்படின்னா பகவானுக்காக செயல்களை செய்ய சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்ப அதுவும் முடியல அப்படின்னா 11வது ஸ்லோகத்துல ஏதாவது சில நல்ல காரியங்களுக்காக தியாகங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த 11வது ஸ்லோகம் கேட்ட போது நம்ம கேட்டோம். முதல் ஸ்லோகம் தூய பக்தி குறிக்கிறது. அடுத்த ஸ்லோகம் அது ஒரு படி கீழே, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னும் ஒரு படி கீழே வரார். 11வது ஸ்லோகம் பக்திக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், அது பௌத்திகமான விஷயம். ஏன்னா அதுக்கு கீழே பக்திக்கு தொடர்புக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அதனால ஏதாவது ஒரு பௌத்திகமான ஒரு புண்ணியத்தை செய். அந்த செயல் மூலமா நீ சில தியாகங்களை பண்ணனா அப்படின்னா அது ஒரு நாள் உன்னை காலப்போக்கில் இந்த பக்தி செய்யறதுக்கான ஒரு புண்ணியத்தை சுக்கிரதை உனக்கு உண்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கிருஷ்ணர் அதை சொல்றார். அடுத்த 12வது ஸ்லோகத்துல இப்ப இதுல எதுவுமே முடியலன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஞானத்தை விருத்தி பண்ணிக்கோ, அறிவை வளர்த்துக்கோ அப்படிங்கிறார். அதுவும் முடியலன்னா நீ தியானம் பண்ணுங்கிறார். இப்படி கிருஷ்ணர் வெவ்வேறு வழிமுறையை சொன்ன பிறகு இப்போ முதல்ல 8வது ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா தூய பக்தியை பற்றி. அந்த மாதிரி தூய பக்தியில ஈடுபடக்கூடிய அந்த பக்தனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவனுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத இப்போ இந்த 13, 14வது ஸ்லோகத்துல இனி வரக்கூடிய சில ஸ்லோகங்கள்லயும் அதை விளக்க போறார். ஸோ இன்றைக்கு ஸ்லோகத்துல குறிப்பா இந்த 13, 14வது ஸ்லோகங்கள்ல நிறைய குணங்களை குறிப்பிடுறார். முதல் குணமாக அத்வேஷ்டா, பொறாமையற்றவன் அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்த பௌதிக உலகத்துல பொறாமை இல்லாத ஒரு நபரை காண்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இல்லையா? யாருக்கு பொறாமை இல்லாம இருக்கு சொல்லுங்க. பொறாமை ரொம்ப பிரதானமான ரொம்ப முக்கியமான ஒரு குணமா இன்னைக்கு பௌதிக உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கு. ஆனா இங்க
சில பிரபுபாதர் என்ன சொல்றார், ஒரு தூய பக்தன் எந்த சூழ்நிலையிலும் சஞ்சலம் அடைவதில்லை, யார் மீதும் அவன் பொறாமை கொள்வதில்லை, தனது எதிரிக்கு எதிரியாகவும் அவன் ஆவதில்லை. தனது சொந்த கர்ம வினையினால் இந்த நபர் தனக்கு எதிரியாக செயல்படுகிறார், எனவே அவரை எதிர்ப்பதை விட துன்பப்படுவதே சிறந்தது என்று பக்தன் நினைக்கிறான். இன்னைக்கு இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கு எதிரியா இருந்தா கூட, தனக்கு யாராவது தீங்கு பண்ணுனா கூட அவங்கள வெறுக்கிறது இல்லை, அவங்கள நம்ம எதிரியா பார்க்கறது இல்லை. அப்படி ஒரு நபர் இன்னைக்கு நடைமுறையில நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அதே பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய ஒரு பக்தன் அந்த குணத்தை வளர்த்துக்கிறான். ஏன்னா ஒரு பக்தன் தன்னுடைய உண்மையான அடையாளம் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிறான். நான் இந்த சரீரம் கிடையாது, நான் ஆத்மா. இந்த சரீரம் பௌத்திகமானது, தற்காலிகமானது, அழியக்கூடியது. நான் ஆத்மாவான நான் நித்தியமானவன், அழிவில்லாதவன், பகவானுடைய சேவகன் எல்லாத்துக்கும் மேல. இதுதான் தன்னுடைய ஸ்வரூப நிலை. ஜீவரே ஸ்வரூபாய் கிருஷ்ணரே நித்யதாஸ் அப்படின்ற பகவானுடைய சேவகன்ற தன்னுடைய உண்மையான நிலையை, நான் தாசன் அப்படின்ற அந்த நிலையை அவன் உணர்ந்திருக்கிறதுனால இந்த பொறாமை, தற்பெருமை, அகங்காரம், இந்த மாதிரியான இந்த பௌதிக குணங்கள் எல்லாம் தான் இந்த சரீரம்னு நினைச்சு செயல்படும் போது வரக்கூடிய குணங்கள். அப்போ நான் இந்த சரீரம் கிடையாது. இப்போ நான் இந்த சரீரம் நினைச்சு யாராவது ஒருத்தர் என்னிடத்துல பொறாமையோட நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ஏன் எதிர்வினை ஆற்றணும்? அப்ப எதிர்வினை ஆற்றுனேன் அப்படின்னா அப்ப அந்த எதிர்வினைக்கு மறுபடியும் நான் விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால பக்தன் என்ன பண்றான், அவனுக்கு தன்னுடைய நிலை என்னன்றது தெளிவா புரிஞ்சிருக்கிறதுனால அவன் சகிச்சுக்கிறான். ஏதாவது கஷ்டம் வருதா, வந்துட்டு போகட்டும். ஏன்னா இப்போ என்னை ஒருத்த அடிக்கிறான், நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் சும்மா போயிட்டு இருக்கேன், என்னை ஒருத்த அடிக்கிறான், அவன் அடிச்சுட்டான்னு சொல்லி திருப்பி நான் அடிச்சேன்னு வைங்களேன், அப்போ திருப்பி நான் அடிச்சதுக்கு மறுபடியும் நான் விளைவு கர்ம வினையை நான் சந்திச்சாகணும். இப்போ ஏற்கனவே நான் செய்த வினையினால இப்ப எனக்கு இந்த அடி விழுந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அடியை வாங்கிட்டு நான் சும்மா போயிட்டே இருந்தேன் அப்படின்னா மறுபடியும் நான் அந்த என்னுடைய கர்மாவை உருவாக்குறது கிடையாது. புரியுறதா? ஏற்கனவே நான் இப்போ ஒரு கர்மா பண்ணி இந்த மாதிரி அடி விழணும்ன்ற ஒரு நிலை இருக்கிறதுனாலதான் பகவான் இப்படி ஒரு அடியை எனக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா அவன் இன்றைய அணுவும் அசையாது, எந்த செயலும் நடக்க போறது கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுதான் இங்க பாகவதத்துல இருந்து பிரம்மாவோட பிரார்த்தனையில இருந்து ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம் மேற்கோ காட்டியிருக்காரு. தத்தேனு கம்பம் சுஷிமீக்ஷமான புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் அப்படின்றது. அதாவது ஒரு பக்தனுடைய புரிதல் என்ன அப்படின்னா, தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் கிருஷ்ணருடைய கருணையினால வருது. எப்படி அது கிருஷ்ணருடைய கருணை? ஏன்னா என்னுடைய கர்ம வினைக்கு நான் இது மாதிரி இன்னும் 1000 மடங்கு அதிகம் கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது. ஆனா கிருஷ்ணர் கருணையோட எனக்கு அந்த கஷ்டத்தை குறைச்சி கொடுத்திருக்கிறார். எனக்கு அது தாங்க முடியாத பெரிய கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே கிருஷ்ணர் குறைச்சி கொடுத்த அந்த கஷ்டம்தான் இது. இல்லைன்னா நான் இன்னும் இத மாதிரி 1000 மடங்கு அதிகம் துன்பப்பட வேண்டி இருந்திருக்கும். சில பிரபுபாதர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி சாப்பிடுறது, எப்படி கை கழுவுறது, எப்படி குளிக்கிறது, எப்படி உடை உடுத்திக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டி இருந்தது. ஏன்னா அமெரிக்காவில் மக்கள் என்ன கிட்டத்தட்ட மிருகத்தை விட மோசமான ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஹிப்பிகள். ஒரு பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு எதுவுமே தெரியாம எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள்கிட்ட ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் அவங்க மத்தியில வாழ்ந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியிருந்தது.
அந்த மாதிரி ஒரு நாள்ல சமைக்கிறதுக்கு சமையல் அறையில பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் காய்கறி வெட்டுறார். கையில கத்தி வச்சு காய்கறி வெட்டும் போது ஒரு விரல்ல கத்தி பட்டு கொஞ்சம் ரத்தம் வருது. அதை இப்படி சீடர்கள்ட்ட காட்டுறாரு. அங்க சமையல் கத்துட்டு இருக்கிற மற்ற சீடர்கள்ட்ட காட்டி இதுல இருந்து அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்கிறாரு. இது என்ன புரியுது? அவங்க என்ன மேற்கத்திய நாட்டுக்காரங்க, அவங்களுக்கு கர்மா, பாவம், புண்ணியம், என்ன பக்தி இதை பத்தி எதுவுமே தெரியாதவங்க, இப்பதான் புதுசா வந்து கத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இது என்ன கையில கத்துல அறுத்துருக்கீங்க, ரத்தம் வருது, இதை போய் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முழிக்கிறாங்க. ஸோ பிரபாத சொல்ற, நான் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணிக்கிட்டு பகவானுடைய சேவையில ஈடுபடுறதுனால இப்போ என்னுடைய கர்ம வினைப்படி ஒருவேளை என்னுடைய கழுத்தை வெட்டப்பட்டிருக்க வேண்டியதா இருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் அதை குறைச்சு சின்னதா ஒரு காயம் பண்ணி கொஞ்சம் ரத்தம் மட்டும் போற மாதிரி பண்ணிட்டார். ஏன்னா இப்ப நான் அவருடைய தொண்டுல ஈடுபட்டு இருக்கேன். அவருடைய சேவகனா அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவருடைய பெருமைகளை இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவருடைய பக்தியில ஈடுபடுறதுனால பகவான் என்ன பண்ணிட்டார்? என் கழுத்தை வெட்டப்பட்டிருக்க வேண்டியதா இருந்திருக்கலாம் இந்த நேரத்துல, நான் பக்தி பண்ணாம இருந்திருந்தா. ஆனா இப்போ பகவான் அதை குறைச்சு சின்ன ஒரு காயமா அதை கொடுத்திருக்கிறார். சோ இப்ப வந்தது காயம், அது வலி கொடுக்கிற விஷயம்தான். ஆனா கிருஷ்ணர் அதை எப்படி பிரபுபாதர் அதை எப்படி பார்க்கிறார்? இது கிருஷ்ணருடைய கருணை. ஏன்னா என் கழுத்தை வெட்டுப்பட்டிருக்க வேண்டியதை குறைச்சு இப்போ கிருஷ்ணர் சின்ன காயமா கொடுத்திருக்கிறார். ஸோ அது மாதிரிதான் பக்தனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவனுடைய புரிதல் இதுதான், இது கிருஷ்ணருடைய கருணை. இந்த உலகத்தினுடைய இயற்கை தன்மை எப்படிப்பட்டது அப்படின்றத பகவான் நமக்கு புரிய வைக்கிறார். அப்படிதான் பக்தன் பார்க்கிறான். துக்காலயம் அசாஸ்வதம்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லும் போது, ஓ அப்படியா, இந்த உலகம் துன்பகரமானதா, இங்க எனக்கு வேண்டாம், நான் உங்ககிட்ட சரணடைறேன் அப்படின்னு ஓடி போய் எல்லாம் ஒன்று சரணடைஞ்சிடறோமா? எத்தனை முறை கேட்டிருக்கோம், துக்காலயம் துக்காலயம், துன்பமயமான உலகம், இந்த உலகம் அசாஸ்வதம், நிலையில்லாத உலகம், இங்க எதுவும் நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லி எத்தனை முறை கேட்டிருக்கோம். கேட்ட உடனே என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம கேட்ட உடனே, ஓகே கிருஷ்ணர் சொல்லிட்டார், கிருஷ்ணா இனிமே உங்க திருவடியே சரணம், மற்றபடி வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை நம்ம சரணடைறோம்? ஒரு முறை கூட நம்ம அதுக்கு முயற்சிக்கிறது கிடையாது. அப்போ இங்க கிருஷ்ணர் என்ன பண்றார்? கருணையோட இந்த உலகம் துன்பமயமானதுன்றத சில சமயத்துல நமக்கு துன்பத்தை கொடுக்கறது மூலமா தான் நமக்கு உணர்த்த வேண்டியிருக்கு. அப்ப அது கிருஷ்ணருடைய கருணை தானே. நமக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றத உணர்த்துறார் அப்படின்னா, அப்கோர்ஸ் அது அந்த கஷ்டம் வந்து நமக்கான நம்முடைய கர்ம வினையா இருந்தால் ஒழிய கிருஷ்ணர் அதை அனுமதிக்க போறது இல்லை. அவரா வேணும்னு உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு அவருக்கு அவசியமே கிடையாது. அவரையே அந்த மாதிரி இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படணும். அவர் ஆத்மராம, சுயமாக திருப்தி அடையக்கூடியவர். ஆனாலும் நமக்கு அவர் கருணையோட இந்த உலகம் இப்படிப்பட்டதுதான்றத உணர்த்துறதுக்கு சில சமயங்கள்ல சில சோதனைகளுக்கு உட்படுத்துறார். இப்படிதான் பக்தன் அதை புரிஞ்சுக்கிறான். சோ அதனால பக்தன் தனக்கு யாராவது தீங்கிழைச்சா கூட அந்த தீங்க அப்படி எனக்கு தீங்கிழைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்வினை ஆட்டுறது கிடையாது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்க ஸ்ரீமத் பாகவதத்துல பார்க்கலாம். 6வது ஸ்கந்தத்துல சித்திரகேதுன்னு ஒரு ராஜா, ஒரு பெரிய ராஜா. அவரை பத்தி கதை, ஒரு பெரிய கதை இருந்தாலும் இப்ப அதை ஃபுல்லா நம்ம சொல்ல போறது இல்லை. சுருக்கமா இந்த கருத்து சம்பந்தமா நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லலாம். ஸோ அந்த சித்திரகேது ராஜா அவர் என்ன பண்றார், ஒரு முறை அப்படி பல இடங்களுக்கு அவர் பிரயாணம் பண்றார். அந்த மாதிரி பிரயாணத்தின் போது
சிவபெருமான் பார்வதி தேவியோட இன்னும் சில ரிஷிகளோட எல்லாம் ஒரு இடத்துல காட்டுல வனத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயத்துல பார்வதி தேவி சிவபெருமானுடைய மடி மீது அமர்ந்திருக்காங்க. ரொம்ப நெருக்கமான முறையில அமர்ந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இவருக்குள்ள ஒரு எண்ணம், அதாவது சித்திரகேது அதை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு எண்ணம், அந்த எண்ணம் எந்த ஒரு கெட்ட விதத்திலேயோ அல்லது கிண்டல் கேலி பண்ணணும்ன்ற விதத்திலேயோ இல்லை. சிவபெருமானுடைய உயர்ந்த நிலையையும் பார்வதி தேவியினுடைய நிலையையும் உணர்ந்து அவர் பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு விதமான சிரிப்பு வருது. அதை பார்த்துட்டு பார்வதி தேவி அதை கவனிச்சிடுறாங்க. கவனிச்ச உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது அவங்க மேல, அவர் மேல. ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் நம்மளை பார்த்து கிண்டல் பண்றாரு. ஏன்னா இப்ப எல்லாரும் முன்னாலேயும் நம்ம இந்த மாதிரி கணவனுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு கிண்டல் பண்றாரு, கேலி பண்றாரு நினைச்சிட்டு பார்வதி தேவி அவருக்கு சாபம் கொடுத்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், உடனே அந்த சாபத்தை பெற்று அதனால திருப்பி பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்தாரா? இல்லை. மாறாக என்ன பண்றார், இவர் எந்த தப்புமே பண்ணல, பார்வதி தேவி தான் இவர் மேல தவறா புரிஞ்சிட்டாங்க. அதனால இவருக்கு சாபம் கொடுத்திருக்காங்க. இப்போ இவர் நினைச்சிருந்தா, இவர் அந்த அளவுக்கு சக்தியுடையவர் தான், இவர் நினைச்சிருந்தா திருப்பி எதிர்த்து சாபம் கொடுத்திருக்கலாம், இல்ல அந்த சாபம் செயல்படாம போகிற மாதிரி பண்ணிருந்திருக்கலாம். அவரால் அதுக்கும் சக்தி படைச்சவர் தான். ஆனா இதை எதையுமே செய்யல, சாபத்தையும் ஏத்துக்கிறார். பார்வதி தேவி கிட்ட என்ன நடந்ததுன்றத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கவும் அவர் முயற்சிக்கல. மாறாக பார்வதி தேவி மேல கோபமாவது வந்ததா, ஒரு வெறுப்பாவது வந்ததான்னா அதுவும் கிடையாது. இவர் பார்வதி தேவி மேல இருந்த அந்த மரியாதையோட அவங்கள மறுபடியும் அன்னையே தாயே அப்படின்னு சொல்லிதான் அழைக்கிறார். அது மட்டும் இல்லாம இவரே போய் மன்னிப்பும் கேட்கிறார். நீங்க நினைச்ச மாதிரி குற்றம் இழைத்தது நானே அப்படின்னு இருந்தா அப்படியே இருக்கட்டும், நீங்க கொடுத்த சாபம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதையும் செலுத்தி அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்கிறார். எப்படி ஒருத்தரால் இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். செய்யாத, நம்ம செஞ்ச குற்றத்துக்கு யாராவது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களாவே நம்மளால தாங்கிக்க முடியாது, எப்படா தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற யார் மேலேயாவது அந்த பழியை போட்டுடலாமா, எப்படி இதுல இருந்து தப்பிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வழியை தேடிட்டு இருப்போம் இல்லையா? அதுதான் இயற்கையா நமக்குள்ள இருக்கிற குணம். ஆனா இங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, அதுக்கு மேல இவர் மரியாதை பண்றார், இவர் மன்னிப்பு கேட்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு சில பிரபுபாதர் அந்த பகுதியில வரக்கூடிய ஒரு பொருளுரையில சொல்லுவார். அதாவது சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட பார்த்து சொல்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எக்ஸாக்டா அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் அந்த கருத்து என்னன்றத நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றார், பார்வதி நீ ரொம்ப அழகானவள் தான், ஏன்னா உன்னுடைய இந்த தேகம் ரொம்ப அழகு வாய்ந்தது, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் உன்னுடைய அழகு, உன்னுடைய பெருமை, இது எல்லாத்தையும் நீங்க இந்த சித்திரகேது ஒரு வைஷ்ணவரா ஒரு பக்தரா இருக்கிறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை, அந்த அழகு உங்களுடைய அழகை விட மிஞ்சியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த குணம் அவருக்கு இருக்கு இல்லையா, அந்த பொறாமை இல்லாத ஒரு குணம், சகிப்பு தன்மையோடு இருக்கிறது. இந்த குணங்கள் ஒரு வைஷ்ணவருக்கான ஒரு அந்த சிறந்த குணங்கள் உண்மையிலேயே ஒருத்தருக்கு அழகு ஊட்டக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே ஒருத்தருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அதுதான்.
செய்யாத ஒரு காரியத்துக்காக அவருக்கு சாபம் கொடுத்து நீ இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றி செய்த இந்த காரியத்தை எல்லாம் இப்ப எதுவுமே செய்யாம அவர் அமைதியா இருந்தே உங்களை விட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதா இப்ப அவர் தன்னை நிலைநாட்டிட்டார். சோ பார்வதி தேவியை விட அவர்கிட்டயே பார்வதி தேவி கிட்டயே சித்திரகேத்து உயர்ந்தவர் சொல்லி சிவபெருமான் புகழ்ந்து பேசுறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைஷ்ணவர் ஒரு பக்தருடைய குணாதிசயங்கள் மிக உயர்வானதாக இருக்கு. பக்தர்கள் எப்போதுமே தனக்கு ஒருத்தங்க ஒரு துன்பம் கொடுக்குறாங்கன்றதுக்காக உடனே அவங்கள எப்படி நமக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, அது தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு மக்கள் செயல்படுற இந்த காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில வைஷ்ணவர்கள் கம்ப்ளீட்டா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா பகவான் அப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர். பகவான் தனக்கு யாராவது ஏதாவது அபராதம் பண்ணினாங்க, யாராவது அவதூறா பேசுறாங்க, அவரை தவறா பேசுறாங்க அப்படின்னா அதை அவர் பொருட்படுத்திக்கிறதே கிடையாது. எவ்வளவு நாத்திகர்கள் எவ்வளவு ஏளனம் பண்ணி பேசுறாங்க, எவ்வளவு இகழ்ந்து பேசுறாங்க பகவானு. அதுக்காக அவங்களுக்கு குடிக்கிற தண்ணியும் சுவாசிக்கிற காத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கறத நிறுத்திடுறாரா? அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பகவான் கொடுத்துட்டு தானே இருக்காரு. நாத்திகர்கள் எனக்கு பகவான் படைச்சது வேணான்னு சொல்லி அவங்களா எதையாவது உருவாக்கிக்கிறாங்களா என்ன? ஒண்ணும் கிடையாது. பகவானுடைய படைப்புல இருந்துதான் எல்லாத்தையும் அவங்களும் எடுத்துக்கிட்டு ஆக வேண்டியிருக்கு. சோ அப்ப பகவானுடைய குணம் அது. அப்போ பகவானுடைய பக்தர்களும் பகவானோட நெருங்கி அவருக்கு சேவையில் ஈடுபட பகவான் இருக்கக்கூடிய அந்த நற்குணங்களை அவங்களும் வளர்த்துக்கிறாங்க. எல்லா நற்குணங்களும் அவங்களுக்குள்ளயும் வருது. அது மட்டும் இல்ல, சாஸ்திரங்கள்ல நிறைய இந்த மாதிரி நல்ல உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராமாயணத்துல சீதாதேவி அசோகவனத்துல இருக்காங்க. ஹனுமான் சீதாதேவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ராமர்கிட்ட சொல்லி, ராமர் படையை திரட்டிக்கிட்டு லங்கைக்கு இப்ப லங்கையில ராவணனை எதிர்த்து சண்டை போட்டு ராவணனை கொன்றாச்சு, போரெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ இன்னமும் சீதா அதே அசோகவனத்துல இருக்காங்க. சீதாவுக்கு இப்போ செய்தி கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி ராமர் போரெல்லாம் பண்ணி ராவணனை கொன்னாச்சு, இப்போ ராமர் கூடிய விரைவில் உங்களை திருப்பி அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு செய்தி சொல்றதுக்காக ஹனுமானை திருப்பி அனுப்புறாங்க. ஹனுமான் திரும்பி அங்க வர்றாரு அசோகவனத்துக்கு. அங்க சீதாதேவியை சுத்தி பல அரக்கைகள் ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இடையூறு கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள. ஏன்னா ராவணனுடைய வேலை அது. அவங்கள எப்படியாவது ராவணனுடைய ஆசைக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம். அதுக்காக அவங்க பல துன்புறுத்தலை கொடுத்துட்டே இருக்காங்க சீதாதேவிக்கு. ஸோ இப்போ ஹனுமான் பாக்குறார். ஏன்னா இப்போ ராவணனையும் கொன்னாச்சு, இனிமே ஒரு தடையும் கிடையாது. ராமரும் கூடிய விரைவில் சீதையை தூக்கிட்டு போறாரு, அழைச்சிட்டு போறாரு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில ஹனுமான் சீதாதேவி கிட்ட இந்த நடந்த விஷயம் எல்லாம் சொன்ன பிறகு ஒரு விஷயம் கேட்கிறாரு. அங்க அன்னையே இப்போ இங்க இருக்கிற இந்த அரக்கிகள் எல்லாத்தையும் நான் முடிச்சு கட்டிடுறேன். ஏன்னா இவங்க எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் இனி இங்க இருந்த என்ன பிரயோஜனம், இவங்களை எல்லாத்தையும் நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதாதேவி சொல்றாங்க, இல்ல இல்ல, அதை நீ ஏன் செய்யணும்? அவங்க ராவணனுக்கு கீழே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ராவணன் என்ன சொல்றானோ எஜமானன் சொல்றதுதான் அவங்க செஞ்சாக வேண்டியது கட்டாயத்துல இருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையில என் மேல வெறுப்பு கொண்டா அதை செஞ்சிட்டு இருக்காங்க, அது ஒண்ணும் கிடையாது.
அது மட்டும் இல்ல, ஒருத்தங்க நமக்கு துன்புறுத்துறாங்கன்றதுக்காக நம்மளும் அவங்களுக்கு திருப்பி அதே துன்பத்தை கொடுத்தோம் அப்படின்னா அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹனுமான்கிட்ட சீதா தேவி ஒரு கதை சொல்றாங்க. சின்னதா ஒரு கதை. இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு காட்டுல ஒரு வேடன் வேட்டையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு சிங்கம் வந்து அவனை துரத்துறது. புலி, சிங்கம் இல்லை, புலி தான் சொல்றாங்க. ஒரு புலி வந்து துரத்துறது. என்னதான் வேடனா இருந்தாலும் புலி நேர நின்று அப்படி இதெல்லாம் சண்டை போட முடியாது. அவங்க வேட்டையாட போனா கூட ஒளிஞ்சிருந்து தான் சண்டை போடுவாங்க, அம்பை விட்டு கொல்லுவாங்க, மிருகங்களை கொல்றதெல்லாம். ஸோ ஆனா இப்போ பின்னாடி இருந்து வந்து ஒரு புலி துரத்துதுன்னு உடனே தப்பிக்கிச்சு ஓடுறதுக்கு முயற்சிக்கிறான், ஓடுறான். திடீர்னு அங்க ஒரு மரம் வருது. அந்த மரத்தை பார்த்த உடனே டக்குன்னு மரத்துல மேலே ஏறிடலாம். மரத்து மேலே ஏறிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி வந்து அங்க ஒரு நல்ல பெரிய கிளை இருக்கு. அந்த கிளை மேல ஓடி வந்த அந்த வேகம், அந்த இதுல பதட்டம்லாம் இருக்கு. கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக அந்த கிளையில அமர்ந்திருக்கான். அமர்ந்துட்டு இப்படி மேல பார்த்தா மேல இன்னொரு கிளையில ஒரு கரடி உட்கார்ந்துருக்கு. எனக்கு என்னடா இது, ஒரு புலி தெரிந்து தப்பிக்கிறதுக்கு இங்க வந்தா இங்க மேல இன்னொரு கரடி இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த கரடி இவன் பார்த்துட்டு இன்னும் பயப்படுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரடி சொல்றது, இல்ல இது என்னுடைய இடம், இது நான் தங்கி இருக்கிற இடம், இது என்னுடைய வீடு. இப்ப என் வீட்டுல வந்து நீ அடைக்கலம் விருப்பிச்ச கேட்டு வந்திருக்க, உனக்கு நான் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், நீ என்ன அமைதியா இரு, உனக்கு என்னால ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த கரடி சொல்லுத. இப்போ இந்த புலிக்கு வேற பசி, இந்த புலி எதையாவது சாப்பிட்டாகணும். இப்ப இவனும் வந்து மேலே ஏறிட்டான். இப்ப என்ன பண்றது, அந்த புலியும் காத்துட்டே இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கரடி வந்து என்ன பண்ணுது, மேல கிளையில உட்காந்துட்டு அப்படியே தூங்கிடுது. அந்த நேரத்துல இந்த புலி இந்த வேடனை கூப்பிட்டு மெதுவா பேசுது. இப்ப பாரு, அந்த கரடி தான் தூங்கி போயிடுச்சு. அது தூங்கிட்டு இருக்கிற கரடியை வந்து, இப்ப நீ தான் கீழே வரமாட்டேன்ற, எனக்கு இற வேணும், என்ன நான் எதையாவது சாப்பிட்டாகணும், நீ அந்த கரடியை தள்ளி விடு, நான் அந்த கரடியை சாப்பிட்டுட்டு ஒன்னும் பண்ணாம போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது அந்த புலி. இப்போ உடனே இவன் என்ன பண்ணுவான், அவனுடைய குணம் நமக்கு தான் தெரியுமே. உடனே இவன் கரடியை பிடிச்சு தள்ளி விடுவான். கரடியை தள்ளி விட்ட உடனே அந்த கரடி வந்து கீழே வரும்போது இன்னொரு கலையை பிடிச்சிருது. பிடிச்சிட்டு கீழே விழாம தன்னை காப்பாத்திக்கிறது. இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே வந்தது, ஆனா இன்னொரு கலையை பிடிச்சிருச்சு. இப்ப மறுபடியும் அதோட இடத்துக்கு திருப்பி போயிடுச்சு. இப்பவும் அந்த கரடி அவனை பாக்குறது. இப்ப அவனுக்கு இன்னும் பயங்கரமான நடுக்கம். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இப்ப அந்த கரடி நினைச்சதுன்னா. ஆனாலும் இப்பவும் அந்த கரடி அவனுக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்கல, ஒரு பிரச்சனையும் பண்ணல. அது உன்னுடைய குணம்னா, நீ அப்படி இருந்தா அதுக்காக நான் உன்னை திருப்பி அது மாதிரி திருப்பி தள்ளி விடலாம் போறது கிடையாது. நான் அதை செய்ய மாட்டேன், நீ பயப்படாத. நீ இங்க அடைக்கலம் கேட்க வந்திருக்க, நீ அடைக்கலம், உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், உனக்கு என்னால எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி அந்த கரடி மறுபடியும் அவனுக்கு ஒன்றும் பண்ணாம இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கரடி கிட்ட அந்த புலி பேசுது, அவனை தள்ளி விடு, உன்னை தள்ளி விட்டான் இல்ல, வந்து அவன் நியாயமா என்ன பண்ணிருந்திருக்கணும், உனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களையே தள்ளி விட பார்த்தான்ல, அவனை நீ ஏன் மேல வச்சுட்டு இருக்க, அவனை தள்ளி விடு அப்படின்னு. அப்போ அந்த கரடி சொல்றது, அவன் வந்து அதை செய்தான் அப்படின்றதுக்காக நானும் அதை செய்ய முடியாது, என்ன அவன் என்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்கான், அதனால நான் திருப்பி அதே காரியத்தை செஞ்சேன்னா அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி
என்னுடைய தர்மம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி வந்து அவனை தள்ளிவிடாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கதையை சொல்லி அப்போ சீதா தேவி வந்து ஹனுமான்கிட்ட என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க தனக்கு தீங்கு பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் திருப்பி அவங்களுக்கு தீங்கு பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. நமக்கு ஒருத்தங்க தீங்கு பண்றாங்க அப்படின்னா அதுக்கான கர்ம வினை நமக்கு இருக்கு. நம்ம அதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறதுனாலதான் அந்த கர்மா நமக்கு வருது, நமக்கு அந்த கஷ்டம் வருது. அப்போ அதுக்கு எதிர்வினை ஆற்றி மறுபடியும் நான் வந்து அவனுக்கு தீங்கு பண்ண போய் மறுபடியும் அந்த கர்மாவுக்கு மறுபடியும் வினையை நான் எதிர்கொண்டுட்டு இருந்தேன்னா அப்போ அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல வந்து நிறைய கதைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலமா இந்த மாதிரி ஒரு பக்தனுக்கான சிறந்த நல்ல குணம், குறிப்பா இங்க முதல் குணமா பொறாமை இல்லாம இருக்கிறது அப்படின்ற அந்த குணம் இருந்தது அப்படின்னா தான் இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக இங்க என்ன குணம் சொல்லப்பட்டிருக்கு, அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்ர கருணை ஏவிச்சம், எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக இருப்பது. சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு பகவத்கீதை 5வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார், நான் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவன் அப்படிங்கிறார். சுகிருதம் சர்வபூதானா, சுகிருத் அப்படின்னா இங்க மைத்ரா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுகிருத் என்றதும் நலன் விரும்பி நன்மை செய்யக்கூடியவர் அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத 3வது ஸ்கந்தத்துல கபிலே தேவர் வந்து தன்னுடைய தாய் தேவகுத்திக்கு ஒரு சாதுன்னா யார், சாதுவுக்கான குணாதிசயங்கள் என்னன்றதை விவரிக்கும் போது சொல்லுவார். அப்பவும் இதே வார்த்தைகளை உபயோகிப்பார். அங்க வந்து சுகிருதம் சர்வ தேகினாம் அப்படின்னு சொல்வார். அஜாத சத்ரவசாந்த சாதவ சாதுபூஷன் திதிக்ஷவா காருணிகா சுகிருதம் சர்வதேகினாம் அஜாத சத்ரவசாந்த சாதவ சாதுபூஷண. அங்க சுகிருதம் சர்வதேகினாம்னு சாதுக்களை பற்றி சொல்றார். இங்க கிருஷ்ணர் பகவத்கீதையில சுகிருதம் சர்வபூதானாம்னு சொல்றார். ஸோ அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த குணம் ஒண்ணு, அதாவது எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒருத்தருக்கு அந்த குணம் வரும், அந்த கருணை, மைத்ரா கருணை ஏவச்ச, கருணைன்ற அந்த ஒரு அனுதாபம், அந்த குணம் இருக்கும்போது தான் நீங்க எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யணும்ன்ற எண்ணம் வரும். இதெல்லாமே ஒரு பக்தனுக்கான குணம். ஒரு வைஷ்ணவன் வந்து தன்னுடைய சௌகரியங்கள், தன்னுடைய விருப்ப வெறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு பகவானுடைய திருப்திக்காக, பகவானுடைய சந்தோஷத்துக்காக இந்த பகவானுடைய பெருமைகளை பிரச்சாரம் பண்றதுன்ற அந்த சேவையில ஈடுபடுறான். இப்ப பிரபுபாதருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். 67 வயசு, 69 வயசு, 70 வயசுல யாரும் வந்து பிருந்தாவனத்துல அவரை வந்து கட்டாயப்படுத்தி இல்ல நீங்க அமெரிக்காவுக்கு போய் தான் ஆகணும்னு வற்புறுத்தி எல்லாம் அனுப்பல. தங்குறதுக்கு ராதா தாமோதர கோயில்ல அருமையான இடம் இருந்தது. 7 கோஸ்வாமிகளுடைய கோயில்ல தினமும் தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த கோயில்ல அருமையான மகாபிரசாதம் கொடுத்தாங்க. பிருந்தாவன வாசிகள் வந்து பிரபுபாதருக்கு ஒரு சாதுவா என்ன மரியாதை கொடுக்கணுமோ நல்ல மரியாதையோட நடத்தினாங்க. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் வாழ்க்கையை அப்படியே கழிச்சிருக்க முடியும் பிருந்தாவனத்துல பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு. ஏன்னா அவர் வந்து அப்படியே பிருந்தாவனத்துல கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டுட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டி இருந்திருக்க முடியும். மீதி இருந்த ஒரு 10-12 வருஷத்தை அப்படியே ஓட்டி இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணினார்,
தன்னுடைய குருவோட கட்டளையை நிறைவேற்றணும். குருவோட கட்டளையை நிறைவேற்றணும்னா கிருஷ்ணர் திருப்தி அடைவார். ஸோ அதனால அந்த வயதிலையும் அவர் அமெரிக்காவுக்கு போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்ய தொடங்கி, அதுக்காக அவர் மேற்கொண்ட சிரமங்கள், அதுல அவர் சந்திச்ச பல இன்னல்கள், பல தடங்கல்கள் எல்லாத்தையும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தரால இப்படி கூட செயல்பட முடியுமா அப்படின்னு. ஆனா ஏன் அதை எல்லாத்தையும் அவர் செய்யறார்? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த செயல்கள் மூலமா கிருஷ்ணர் திருப்தி அடைவார், கிருஷ்ணர் சந்தோஷம் அடைவார். ஏன்னா இந்த மாதிரி செயல்கள்ல இந்த கிருஷ்ண பக்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மூலமா மட்டும்தான் மக்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியும். ஒரு சாது அப்படின்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு எப்படி நன்மை செய்யறதுன்றத பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர். அதனால இயற்கையாகவே ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு சிறந்த பக்தர் என்பதனால, தூய பக்தர் என்பதால அவருக்கும் அந்த உணர்வு இருந்தது. அததான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. வைஷ்ணவா ஒரு தூய பக்தர் அப்படின்னா அவங்க எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க, எல்லா உயிர்கள் மீதும் கருணை கொண்டிருக்காங்க, எல்லா உயிர்களையும் சமமா பாவிக்கிறாங்க. எந்த உயிர்களையும் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு உலக நாடுகள்ல இருக்கிற நிறைய பெரிய பெரிய மதங்கள்ல எல்லாம் கூட ஆடு மாடு போன்ற மிருகங்களுக்கெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லி அந்த மிருகங்களை கொண்டு சாப்பிட்டு இருக்காங்க. கேட்டா அதுக்கெல்லாம் ஆத்மா கிடையாது அப்படின்றாங்க. ஆனா ஒரு வைஷ்ணவன், ஒரு தூய பக்தன், சின்ன எறும்புல இருந்து யானை வரைக்கும் இருக்கிற எந்த உடல்ல இருந்தாலும் அது ஒரு ஜீவாத்மா. இன்னும் சொல்லணும்னா ஒரு தாவரம், ஒரு செடி கொடி, ஒரு மரம் இருக்குன்னா கூட அதையும் ஒரு உயிர்வாளியா தான் பார்க்கிறான். எந்த உயிரையும் தேவையில்லாம அவன் பறிக்கிறது கிடையாது. அல்லது அது நேரடியா கிருஷ்ண சேவைக்காக தேவை இருக்கு அப்படின்னாலும் ஒழிய ஒரு பக்தன் எந்த உயிரையும் பறிக்கிறது கிடையாது. இப்ப தாவரங்களை சில சமயத்துல பறிக்க வேண்டி இருக்குன்னா கூட அதை கூட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை முதல்ல கிருஷ்ண சேவைக்காக அதை ஈடுபடுத்திட்டு தான் அதை பிரசாதமா எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால பக்தர்களை போல உண்மையிலேயே அனுதாபம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம பார்க்கலாம். இந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல மிருகாரி அப்படின்னு சொல்லி ஒரு வேடனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. நாரத முனி ஒரு நாள் அந்த வேடன் இருக்கிற அந்த காட்டு பகுதியில அப்படியே வந்துட்டு இருக்கிறார். அங்க பார்த்தா நிறைய மிருகங்கள் அங்கங்க அம்பு எய்தப்பட்டு அப்படியே குற்றுயிரோட அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. முழுசா இறந்து போகல, ஆனா அதே சமயத்துல அது வேதனையில அம்பு குத்தப்பட்டு அந்த உயிர்கள் எல்லாம் துடிச்சிட்டு இருக்கு. அப்ப பாக்குறாரு, யாரு இவ்வளவு கொடூரமானவங்களா இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒன்னே வேட்டையாட வந்தா உயிரை கொன்னு அந்த மிருகத்தை எடுத்துட்டு போகணும், அல்லது கொன்னாவது போட்டுட்டு போகணும். இப்படி முழுசா கொல்லவும் இல்லை, அத ஏன்னா ஃப்ரீயா காட்டுல சுத்துறதுக்கும் விடாம இந்த மாதிரி துடிக்க வச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப குரூரா மனப்பான்மை கொண்டவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி தேடுறார். கடைசியில அந்த வேடனை பார்க்கிறார். நாரதர் பார்த்துட்டு, இது மாதிரி இவ்வளவு உயிர்கள் இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கே, இதனால உனக்கு கெட்ட கர்மா வரும், அந்த கெட்ட கர்மாவனால நீ ரொம்ப துன்பப்பட வேண்டியிருக்கும் பின்னாடி அப்படின்னு உபதேசம் பண்ணும்போது அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கான். கர்மான்னா என்ன, பாவ புண்ணியம்னா என்ன, ஏன் நம்ம கஷ்டப்படணும், எப்படி கஷ்டப்படுவோம், இது மாதிரி பல கேள்விகள் கேட்கிறான். அதுக்கெல்லாம் நாரதர் பதில் சொல்றார். எல்லாம் கேட்ட பின்பு கடைசியில அவனுக்கு புரியுது, அவன் செய்துட்டு இருக்கிற அந்த செயல் ரொம்ப தவறான செயல், அதை செய்யக்கூடாதுன்றது. ஆனா இப்போ அவன் சொல்றான், நான் வேடன், தலைமுறையா நாங்க எல்லாரும் இப்படிதான் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம்,
எங்களுக்கு இந்த மாதிரி மிருகங்களை கொண்டு போடுறது தான் வந்து வாழ்க்கையா நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையானதை எடுத்து சாப்பிட்டுருவோம், மீதி எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அது துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போகும். இப்போ இதை இப்படி செய்யக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றபடி நான் விட்டுட்டேன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி, நான் எப்படி வாழ்றது? அப்போ நாரதர் சொல்வார், அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு, மற்றபடி எல்லாமே உனக்கு வர வேண்டியது வந்து சேரும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஸோ உடனே அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய வீட்டு முன்னாடி ஒரு துளசி செடியை வச்சு துளசி மாடம் உண்டாக்கி அந்த துளசி முன்னாடி அவனும் அவனுடைய மனைவியும் உட்கார்ந்து ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ண தொடங்குவாங்க நாரதருடைய உபதேசத்தின்படி. உடனே இந்த செய்தி பக்கத்துல கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்துடும். கிராம மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட இந்த மிருகாரிய பார்க்க வருவாங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருந்த ஒரு வேடன் இப்போ திடீர்னு ஒரு சாது ஆயிட்டான், ஒரு பக்தனா ஆயிட்டான் அப்படின்ன உடனே அவனை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த வேத கலாச்சாரத்துல ஒரு சாதுவை பார்க்க போறீங்க அல்லது ஒரு கோயிலுக்கு பகவானை தரிசிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வெறுங்கையோட போக முடியாது. சும்மா கையை வீசிட்டு போயிட்டு ஏன்னா சாதுவையோ பகவானையோ பார்த்துட்டு வர முடியாது. நீங்க கையில ஏதாவது கொண்டு போகணும். உங்ககிட்ட என்ன இருக்கோ, அது தானியங்களா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம், அல்லது பணமா இருக்கலாம், என்ன உங்களால முடிஞ்சதோ அதை நீங்க கொடுக்கணும். அதுதான் வந்து கலாச்சாரம். ஸோ அதனால மக்கள் வரும்போது என்ன பண்றாங்க, கையில எல்லாரும் ஆளாளுக்கு கொஞ்சம் தானியங்களோ பழங்களோ காய்கறிகளோ இப்படி அவங்களால முடிஞ்சதை கொண்டு வராங்க. ஆனா அவங்க கொண்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னு நிறைய மலை மாதிரி அப்படியே குவிச்சு போயிடுது. இவனுடைய தேவைக்கு அதிகமாவே வருது. ஸோ இப்போ நாரதருடைய பேச்சபடி அவன் வந்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிடுச்சு. அவன் நாரதர் சொன்ன மாதிரி உட்காந்து ஜெபம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நாரதர் திரும்ப தன்னுடைய நண்பரான அங்கிர ரிஷியை கூட்டிக்கிட்டு அந்த மிருகாரியா இருந்த அந்த வேடனை பார்க்கறதுக்கு திருப்பி வரார். இப்ப பக்தனான பிறகு அப்ப வரும்போது இந்த மிருகாரி என்ன பண்றான், அங்க இங்க அப்படியே தாவி தாவி குதிக்கிட்டே அப்படியே வரான். நேரம் அப்படி வந்தோடனே ஒரு சீடன் அப்படின்னா குருவை பார்த்த மாத்திரத்துல அப்படியே ஏன்னா சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். உடனே எந்த யோசனையும் இல்லாம எந்த இடம்னு கூட பார்க்காம பார்த்த இடத்துலயே அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் வந்து வழக்கம். அது ஒரு சீடனுடைய கடமை. ஆனா தன்னுடைய குரு வராருன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் வந்து உடனே விழுந்து வணங்காம அப்படியே அங்க இங்க கீழே பார்த்துக்கிட்டே தாவி தாவி போயிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கீழே இருக்கிற எறும்பு ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அதை மிதிச்சிடக்கூடாது, அதனால எந்த தீங்கும் நாம செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நடக்கும் போது நேரா அப்படி சும்மா ஏன்னா நடக்காம கீழே எதுவும் உயிரினங்கள் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து நடந்து வர்றதாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி இருந்த ஒரு வேடன் அத்தனை உயிர்களை வந்து குத்து உயிரும் கொலை உயிரமா வந்து அரை உயிரோட கொண்டுட்டு இருந்த அந்த வேடன் இன்னைக்கு ஒரு சின்ன எறும்பு கூட நம்ம மிதிச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு அவனுடைய உணர்வு மாறி இருக்கு அப்படின்னா அது அவன் பக்தன்ற அந்த நிலையை அடைஞ்சதுனாலதான். ஒரு வைஷ்ணவனுடைய கருணையால அவனுக்கு ஒரு வைஷ்ணவனுக்கான அந்த குணம் கிடைச்சிருக்கு. அந்த கருணை, உண்மையிலேயே அனுதாபம் அப்படின்ற அந்த குணம் ஒரு பக்தனுங்க இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுக்க எவ்வளவோ பெரிய பெரிய மதவாதிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், விஞ்ஞானிகளா இருக்கட்டும், பெரிய கல்வியாளர்களா இருக்கட்டும், தத்துவவாதிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்த உலக ஒற்றுமை, உலக அமைதி இத பத்தி எல்லாம் பேசுறாங்க. இந்த உலகத்துல வந்து எல்லா உயிரையும் வந்து நம்ம
கருணை காட்டணும் அப்படின்னு பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த மீட்டிங் எல்லாம் பேசி முடிச்சுட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாம் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவான். அப்ப அந்த கோழிக்கு எல்லாம் அமைதி வேணாமா? அதுக்கெல்லாம் சந்தோஷம் வேண்டாமா? நீ ஆட்டுக்கறி சாப்பிட்றன்னா அப்ப அந்த ஆடு வாழ்க்கை எல்லாம் என்ன ஆகுறது? அதுக்கு எங்க போச்சு? அதனோட அமைதியை பத்தி யார் பேசுறது? உலக அமைதியை பத்தி பேசுறீங்க. ஆனா மற்ற உயிர்களுக்கு நீங்க கருணை காட்டல அப்படின்னும் போது எப்படி உங்களுக்கு அமைதி இருக்க முடியும்? பகவானுடைய படைப்புல அவருக்கு எல்லா உயிர்களும் சமம் தான். சமோகம் சர்வபூதேஷன்னு சொல்றார். அவருக்கு தன்னுடைய குழந்தைகள்ல இந்த குழந்தை சிறந்தது, இந்த குழந்தை வீணா போனதுன்னு எல்லாம் பார்ப்பாங்களா எந்த தந்தையாவது? இப்போ ஒரு 4 பசங்க இருக்காங்க ஒரு அப்பாவுக்கு அப்படின்னா, அதுல ஒருத்தன் கொஞ்சம் என்ன சொல் பேச்சு கேட்காதவனா இருக்கான், அல்லது கொஞ்சம் ஊனமானவனா இருக்கான், அவனால பெருசா எதையும் செஞ்சிட முடியாத அளவுக்கு இருக்கான்னு வைங்க. அதுக்காக மற்ற பசங்க எல்லாம் அவனை அடிச்சு கொன்னுடலாம், இவன் எதுக்கு அப்படின்னு சொன்னா அப்பா ஒத்துக்குவாரா? அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரா? ஏன்னா இவனால ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்பா அதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. மாறாக அவனுக்கு இன்னும் அதிகம் கவனம் செலுத்துவார், அதிகம் அக்கறை காட்டுவார். அவனுக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மற்றவங்களை விட அவன் மேல அதிகம் கவனம் செலுத்துவார். அதுதான் உண்மையான ஒரு தந்தையோட கடமை இல்லையா? சோ இப்போ இன்னைக்கு மக்கள் நம்ம நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாவி மிருகங்களை தினம் தினம் பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மிருகங்களை கொண்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீ பலசாலி, உண்மையிலேயே நீ அறிவாளி, உண்மையிலேயே நீ வளர்ச்சி அடைந்தவன் அப்படின்னா அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்கும் எனக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒரு ஆடு மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சாப்பிடுது, நானும் சாப்பிடுறேன். அதுவும் தூங்குது, நானும் தூங்குறேன். அதுவும் இனப்பெருக்கம் செய்து, நானும் இனப்பெருக்கம் செய்யறேன். அதுவும் தன்னை தற்காத்துக்க முயற்சிக்கிறது, நானும் அதை செய்யறேன். இந்த ஆகார நித்ரா பயம் மைத்தனம் இந்த செயல்ல ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு ஆடு கோழி என்ன பண்ணுதோ அதே தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதை கொள்ளணும் அப்படின்னு ஏன் நீ நினைக்கிற? அப்ப உன்னுடைய குழந்தை யாராவது கொண்டு சாப்பிட்டா நீ அதே மாதிரி நினைச்சுக்குவியா? ஒரு ஆடு கோழியை கொள்ற மாதிரி நீ எடுத்துக்குவியா? இல்ல இல்ல. அப்ப அதுவும் ஒரு உயிர் தானே. எந்த விதத்திலையும் உன்னை விட அது பெருசா குறைஞ்சு போயிடலையே. அதுக்கும் உணர்வு இருக்கு, அதுவும் துடிக்குது, வேதனையில பயங்கரமா கஷ்டப்படுது அதோட கழுத்தை அறுக்கும் போது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற மற்ற உயிர்களுக்கு மீது கருணை இல்லாம, அனுதாபம் இல்லாம இந்த உலகத்துல அமைதி வேணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது சாத்தியமே கிடையாது. பகவான் அதுக்கு அனுமதிக்கவே போறது கிடையாது. ஏன்னா பகவானுடைய படைப்புல எல்லா உயிர்களும் சமம் தான் அவருக்கு. எல்லா உயிர்களையும் சமமா எப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நடத்துறாங்களோ அப்பதான் இங்க அமைதி இருக்க முடியும், அப்பதான் இங்க ஒற்றுமை இருக்க முடியும். இல்லைன்னா இந்த பொறாமை குணம் இருக்கும், இந்த எல்லா கெட்ட குணங்களும் இருக்கும். அப்ப அமைதி சந்தோஷம்ன்றது சாத்தியம் இல்லாத. சோ அதனால பகவான் யார், நம்ம யார், நமக்கும் பகவானுக்கு உள்ள சம்மதம் என்ன என்ற இந்த அடிப்படை புரிதல், இந்த அறிவு இல்லாம இந்த உலகத்துல யாரும் கருணை உள்ளவங்களா, அனுதாபம் உள்ளவங்களா இருக்க முடியாது. இன்னைக்கு உலகத்துல பெரிய மதமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத போப்பாண்டவர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி, இப்ப இருக்கிறவர் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு ஒரு தனியா ஒரு பசு ஒரு கோஷாலவே நடத்தினாங்க. அது அதுக்கு வெறும் இளம் கன்றுகள் மட்டுமே, அவருக்காக வெட்டி சமைச்சு கொடுக்கறதுக்காக மட்டுமே. அவர் ஒரு பெரிய மத போதகர்.
எப்படி அது ஒரு மதமாக இருக்க முடியும்? அந்த மதத்தை எப்படி பின்பற்றவங்க கிட்ட கருணை, இரக்கம் என்ற அந்த குணம் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? உலகத்துல அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதம். எப்படி இந்த உலகத்துல அமைதி இருக்க முடியும் சொல்லுங்க? சாத்தியமே கிடையாது. எப்படி அமைதி இருக்க முடியும்? எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இன்னும் வேதனை அதிகம் தான் ஆயிட்டு இருக்கும். இன்னும் மக்கள் நிறைய கஷ்டப்பட போறாங்க. ஒரு சுனாமி பார்த்துருக்கேன். இன்னும் இது மாதிரி எத்தனை சுனாமி வரப்போகுது, எத்தனை நிலநடுக்கு வரப்போகுது, எத்தனை நிலச்சரிவுகள், எத்தனை பூகம்பம் வரப்போகுது, நிறைய வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகம் பாவம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மக்கள். அதுக்கு எல்லாம் நம்ம எதிர்வினை அடைஞ்சுதான் தீரணும். அதுக்கான பலனை நம்ம அடைஞ்சுதான் தீரணும். சோ எனிவே, இங்க தூய பக்தர்களுடைய நற்குணங்கள் இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்லயும் பகவான் விவரிக்கிறார். இன்னைக்கு ஸ்லோகத்திலேயே இன்னும் மீதி இருக்கிற குணங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. சோ இதோட நிறுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.